இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனி மாமாவோட இடத்துல இருந்து நீங்க தான் எங்க எல்லாரையும் வழி நடத்தணும். தயவு செஞ்சு சாப்பிடுங்க ப்ளீஸ். மா சாப்பிடுமா. எங்களுக்குன்னு மிச்சம் இருக்கிற உறவு நீ மட்டும்தாம்மா. சாப்பிடாம இருந்து நீ உடம்புக்கு எடுத்துக்காத. உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுமா. சாப்பிடுமா சாப்பிடுமா. சாப்பிடுங்க. இந்த வீட்டுல என்ன கஷ்டம் வந்தாலும் கோபம் இருந்தாலும் என்ன சண்டை வந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டக்கூடாதுன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார்ல. இது அவர் வாழ்ந்த வீடு, இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு. துளசி சொன்னது கரெக்ட் தான். நாம பட்னியா இருந்தா இவரால் அதை தாங்க முடியாது. அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. சாப்பிடுமா சாப்பிடு. முருகா இந்தப்பா. டேய், நானா பண்ற வரைக்கும் உங்களை ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கல. எங்கடா இருக்கீங்க? எல்லாம் சேஃப் தானே? இல்லண்ணே, அங்க நடந்த சண்டையில ஆளாளுக்கு பிரிஞ்சு தனித்தனியா ஓடிட்டோம். ஒரு பக்கம் நாங்களும் இன்னொரு பக்கம் உங்க மாமனாரை கடத்தின ஆளுங்களும் தனித்தனியா பிரிஞ்சுட்டோண்ணே. மற்ற பசங்க எங்க இருக்காங்கன்னு இன்னும் தெரியலண்ணே. எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன். டேய், என் மாமனாருக்கு எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஐயோ, நாங்க எதுவும் பண்ணலண்ணே. நீங்க தான் தெளிவா சொன்னீங்களே, அந்த முருகனை தான் தண்டவாளத்துல கட்டி போட்டிருந்தோம். இடையில உங்க மாமனார் வந்துட்டாருண்ணே. ஒரு கட்டத்துல நாங்க தப்பிச்சு ஓடுற மாதிரி ஆயிடுச்சுண்ணே. அண்ணே, அவன் முருகனை காப்பாத்தும் போது அடிபட்டுருச்சுண்ணே. அதுல தானே அந்த ஆள் இறந்துட்டான். பாவன அவன். சரி, நான் ஃபோன் பண்ற வரைக்கும் யாரும் வெளியில வராதுங்க. எனக்கு காலும் பண்ணாதுங்க. சரிங்கண்ணா. அம்மா என்னாச்சு? என்னம்மா? எனக்கு என்னமோ அவரோட பைக் சத்தம் கேட்ட மாதிரி தோணுச்சு. அத அவர் திரும்பி வந்துட்டாரோன்னு ஓடி வந்து பார்த்தேன். அவர் நம்ம பக்கத்துல இல்ல அப்படிங்கறது என்னால ஏத்துக்கவே முடியல. போலீஸ் ஸ்டேஷன் போறது தானங்க சரி? வேணாம் அஞ்சலி, நீ சொன்னா கேள. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலே பயப்படுறீங்க? என்ன நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? இல்ல நீங்களே அவங்கள மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஏய் அஞ்சலி, என்ன பேசுற? எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? ஸ்டேஷனுக்கு போனா பத்திரிக்கை மீடியான்னு விஷயம் லீக் ஆகும். எனக்கு இப்படி ஒரு அம்மா இருக்கிறது யாருக்குமே தெரியாது அஞ்சலி. அவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும். பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க என்னோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்க பாப்பாங்க.
சரி, அவங்க போட்டோ ஏதாவது இருந்தா கூட நான் போய் விசாரிக்கிறேங்க. போட்டோ உங்க அம்மா போட்டோ கூட உங்ககிட்ட இல்லையா? இல்ல அஞ்சலி, அது எனக்கு நினைவு தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவங்க மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அந்த பயத்துல நான் எடுக்காம விட்டுட்டேன். என்னங்க இந்த காலத்துல பெத்த தாயோட போட்டோ இல்லைன்னு சொல்றீங்களே, அவங்க மனநிலை சரியில்லாம இருக்கிறதுக்கும் போட்டோ எடுக்காம இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அஞ்சலி, நீயே பாத்திருக்கல, அவங்க நிலையாவே இருக்க மாட்டாங்க. அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் பழைய போட்டோ ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அதை வச்சு இப்ப இருக்கிற மாதிரி ஏதாவது மேனேஜ் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். ஓகே? இப்படி அழுதுகிட்டே இருந்தேனா அது உனக்கும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லதில்ல அஞ்சலி. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க பாரு. அம்மா சொல்ற மாதிரி அப்பா நம்ம கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்கோ. அக்கா, அப்பா அம்மா மேல எவ்வளவு உயிரா இருந்தாரு. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அக்கா. நம்ம முன்னாடி அம்மா நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தப்படுவாங்கல்ல. நம்ம எத்தனை பேர் கூட இருந்தாலும் அம்மாவுக்கு அப்பா இருக்கிற மாதிரி வராதல்ல. கட்டின புருஷனோட இழப்ப வேற எந்த உறவாலையும் ஈடு கட்ட முடியாது அஞ்சலி. கடைசியா அப்பா உன்னை பார்க்கணும்னு தான் கிளம்பி வந்தாரு. உன்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைச்சிருப்பாரு போல. என்ன நினைச்சாரு, எதுக்கு வந்தாருன்னு எதுவுமே புரியல. ஆமாக்கா, நிறைய தடவை எனக்கு போன் பண்ணிருக்காரு. நான் மட்டும் போன் எடுத்துட்டு போயிருந்தேன்னா அவர்கிட்ட நான் பேசிருப்பேன். அப்படி பேசிருந்தா அவருக்கு இப்படி ஆகாம தடுத்திருக்கலாம்ல. இதுதான் அப்பாவோட விதின்னு இருந்தா வேற யாரால அதை மாத்த முடியும்? அவரு உன்னை பார்க்க வரும்போது ஆசை ஆசையா பழம், ஸ்வீட்டு, புடவைன்னு எல்லாம் வாங்கி கொடுத்த. அவரும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவசர அவசரமா உன்னை பார்க்கணும்னு ஓடி வந்தாரு. உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்திருந்தா அது எல்லாத்தையும் உன் கையில கொடுத்திருப்பாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு. அஞ்சலி, நீ சாப்பிடு, நான் அப்புறமா பேசுறேன்.